மேஷம். அண்ணனை பிடிக்கிறேன், தம்பியை பிடிக்கிறேன், ஃப்ரெண்டை நம்புகிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு அகலக்கால் வைக்கக்கூடிய வேலைகள் எதையுமே அத்தனை மேஷராசிக்காரர்களும் எந்த வயதுக்காரர்களாக இருந்தாலும் இப்போது யாரையும் பிறரை நம்பாமல் மேஷம். இந்த 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்நிய இன மத மொழி பேசுகின்ற நண்பர்களின் மூலமாக ஏதேனும் ஒரு வழிகாட்டுதல்கள் போன்ற அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அந்த நட்புகள் உறவுகளில் ஏதாவது உதவிகள் உங்களுக்கு செய்யக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக. ரிஷபம். பிரிந்த குடும்பம் இணையக்கூடிய அமைப்பு. மனைவிக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கல, மனைவிக்கு வேலை கிடைக்கல, இந்த மாதிரியா இருக்கிறவங்களுக்கு. மிதுனம். காதல் செய்யக்கூடியவர்கள், காதலிச்ச அஷ்டமச்சனியில் ஒரு லவ் ஃப்ளாப் ஆகி போச்சு. போன வருஷம் ஒருத்தர் திடீர்னு அறிமுகமானாங்க, நல்லவராக இருக்கிறாங்க. ஏற்கனவே பிரேக்கப் போன காதலுக்கு இது ஒரு புதிய உறவாக, புதிய காதலாக அமைஞ்சது. காஸ்மோவியோ நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2026 புத்தாண்டு பிறக்க போகிறது. இந்த புத்தாண்டு 12 ராசிக்காரர்களுக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கொடுத்துருக்கோம். என்னென்ன மாதிரியான நல்ல பலன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாகவே இந்த புது வருஷத்தில் வருட கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய சனி, குரு, ராகு, கேது பெயர்ச்சியை வச்சு தான் என்னென்ன பலன்கள் 12 ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை செய்யும் அப்படின்றத கொஞ்சம் நம்ம பெயர்ச்சி பலன்களாக சொல்லுகிறோம், வருட பலன்களாக சொல்லுகிறோம். இந்த வருஷம் 2026 சனிப்பெயர்ச்சி, ராகு கேது பயிற்சி இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிட்டத்தட்ட இல்லைன்னே சொல்லலாம். இந்த 2026ஆம் ஆண்டு முழுக்கவே சனிப்பெயர்ச்சி எதுவும் நடக்கலை. ஆனால் டிசம்பர் மாதம் முதல் வாரத்தில், வருடத்தின் கடைசியில் டிசம்பர் மாதம் முதல் வருடத்தில் ராகு கேது பயிற்சி நடக்குது. அப்போ டிசம்பர் மாதம் முதல் வாரம் அப்படிங்கிறது பெரிய பாதிப்புகளை கொடுக்காது. அப்போ நீங்கள் பெரும்பாலும் ராகு கேது பயிற்சியும் இல்லை, சனி பயிற்சியும் இல்லை அப்படின்னு தான் எடுத்துக்கணும். ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று கண்டிப்பாக இருக்கிறது. ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடைபெறக்கூடிய குரு பயிற்சியின் மூலமாக 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே உயர்நிலை அமைப்புகளில் குரு பகவான் வரக்கூடிய உச்சம் என்கின்ற ஒரு நல்ல நிலைமையை அடைகிறார். இந்த வருடத்தில் பெரும்பகுதி நாட்கள் ஒரு 3-4 மாதம் மறுபடியும் அதிசார முறையில் இப்படி அப்படின்னு போய் வந்துக்கிட்டு இருப்பார். அப்போ இந்த வருடத்தின் பெரும்பகுதி நாட்கள், பிற்பகுதி நாட்களில் ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து குரு பகவான் வலிமையை அடைவது 12 ராசிக்காரர்களுக்கும் ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய அமைப்பு தான். பெரிய அளவில் கஷ்ட நஷ்டங்கள் இருக்காது. இப்போது மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு தனித்தனியான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல்ல மேஷம். மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் 2026ஆம் ஆண்டு உண்மையிலே கொஞ்சம் நல்ல பலன்களை செய்யும். ஐயா 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சே அப்படின்னு சொன்னீங்கன்னா 2025ஆம் ஆண்டு கூட 7.5 சனியில் பெரிய மோசமான பலன்கள்லாம் கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு நடக்கலை அப்படிங்கிறது தான் உண்மை. என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 12ஆம் இடத்துல தான் இப்போ சனி பகவான் இருக்கிறார். அவர் கொஞ்சம் விரைய சனியாகத்தான் செயல்படுவார். ஜென்மச்சனி என்கின்ற ராசியில் வரும் பொழுது மட்டும்தான் 7.5 சனியில் கடுமையான துன்பங்கள் இருக்குமே தவிர ஆரம்பித்தவொன்னே பெரிய அளவில் சோகங்கள், சுமைகள் அதெல்லாம் கண்டிப்பாக இருக்காது. அந்த அமைப்பு தான் இப்போது உங்களுக்கு இருக்குது. ஆகவே 7.5 சனினால் பெரிய துன்பங்கள் இந்த வருடமும் 2026 இருக்க போகிறதில்ல. ஆனால் 2027ஆம் வருடம் ஜூன் மாதத்திலிருந்து உங்களுக்கு ஜென்மச்சனி ஆரம்பிக்குது. அப்போ அந்த நேரத்தில் வரக்கூடிய மன அழுத்தங்களுக்கு காரணமான சில சம்பவங்கள் இப்போது நடக்கும்ன்றதுனால 2026 யாரையும் நம்ப வேண்டாம். ஒரு அகலக்கால் வைக்க வேண்டாம். ஒரு தொழிலை வைக்கிறேன், தொழில் வைக்கலாம், ஆனால் அடுத்தவங்களை நம்பி மட்டும்தான் தொழில் வைக்கிறேன். எனக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாதுங்க, கையில் ஒரு 10 லட்ச ரூபா போட்டு மச்சானை பிடிக்கிறேன், மாமாவை பிடிக்கிறேன், அண்ணனை பிடிக்கிறேன், தம்பியை பிடிக்கிறேன், ஃப்ரெண்டை நம்புகிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு அகலக்கால் வைக்கக்கூடிய வேலைகள் எதையுமே அத்தனை மேஷராசிக்காரர்களும் எந்த வயதுக்காரர்களாக இருந்தாலும் இப்போது யாரையும் பிறரை நம்பாமல் உங்களுடைய சொந்த திறமைகளை நம்பி செயல்பட வேண்டிய ஒரு நல்ல ஆண்டாகவே இந்த ஆண்டு அமைஞ்சிருக்குதுங்க. ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய குரு பயிற்சியின் மூலமாக 4ஆம் இடத்திற்கு குரு பகவான் 8-12ஆம் இடங்கள் சுபத்துவத்தை அடைகின்ற காரணத்தினால் எல்லா அமைப்புகள்லையும் பார்த்தீங்கன்னா வெளிநாடு, வெளிமாநிலம்னு தூர இடங்களில் இருக்கக்கூடிய அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும் இருக்கின்ற இடங்களிலேயே நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. மிக பெரும்பாலான ஒரு விதமாக என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வெளிநாடு போகணும், வெளிமாநிலத்திற்கு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே முதல் 5 மாதங்கள் சுமாராக இருந்தாலும் கூட ஜூன் அல்லது ஜூலை மாதம் உங்களுக்கு வெளிநாட்டு பயணங்கள் யோகமாக அமையக்கூடிய அனுமதிகள் கிடைக்கக்கூடிய நல்ல அமைப்பு இப்போது உண்டு.
முதல் 6 மாதத்திலேயே 7ஆம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறார். திருமணம் ஆகாத இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே திருமணமே ஆகலைன்னா கூட இவர் கூட தான் கல்யாணம் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். பெரிய அளவில் சுமைகள்லாம் ஒரு மாதிரி கஷ்ட நஷ்டங்கள்லாம் இல்லாத ஒரு நல்ல வருஷமாகவே 2026ஆம் வருஷம் இருக்குது. வருடத்தின் முழுக்கவே கிட்டத்தட்ட 12 மாதங்கள் 11 மாதங்கள் ராகு 11ஆம் இடத்தில் இருப்பது என்பது மிகப்பெரிய நல்ல மேன்மை. இந்த 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்நிய இன மத மொழி பேசுகின்ற நண்பர்களின் மூலமாக ஏதேனும் ஒரு வழிகாட்டுதல்கள் போன்ற அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அந்த நட்புகள் உறவுகளில் ஏதாவது உதவிகள் உங்களுக்கு செய்யக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஆகவே எதிலும் ஒரு உதவி கிடைக்கக்கூடிய தன்மை, முயற்சிகளுக்கு பலன் இருக்கக்கூடிய அமைப்பு, ராகுவின் காரகத்துவங்கள் அத்தனையிலையும் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நிலைமை எல்லாமே இப்போது கண்டிப்பாக அனைத்திலும் மேஷராசிக்காரர்களுக்கு வலிமையாகவே இருக்கிறது. கலைத்துறை சார்ந்த விஷயங்கள் இதுவரைக்கும் கை கொடுக்காதவங்களுக்கெல்லாம் இப்போது கை கொடுக்கும். ஒரு ஒரு போன தடவை 2 தடவைக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சது, ஆனால் அந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்கிறவங்க எல்லாருக்குமே இன்னொரு வாய்ப்புகள் இந்த வருடத்தில் கிடைத்து அதன் மூலமாக நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. எதிலேயுமே ஒரு நிறைவாகத்தான் இப்போது இருக்கும். பெண்களுக்கு மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் இருக்கும். இது வரைக்குமே வேலையில் ஒரு பக்கம் டிஸ்டர்பன்ஸு, இந்த பக்கம் ஒரு பக்கம் டிஸ்டர்பன்ஸு, மாமனார் மாமியார் குழந்தைகளால் கவலை, இந்த மாதிரியான குடும்ப கவலைகளில் இருந்து கொண்டிருந்த அத்தனை மேஷராசிக்கார சகோதரிகளுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. சிலருக்கு 5ஆம் இடத்தில் இருக்கின்ற கேதுனால குழந்தைங்க எப்போ பார்த்தாலும் செல்ஃபோனை வச்சுக்கிட்டு இருக்கேன்னு யோசனையாக இருக்கும். அது கூட விலகக்கூடிய நல்ல வருடமாக அமைந்திருக்கிறது 2026ஆம் வருடம். ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களுக்கு வருஷம் முழுக்க 11ஆம் இடத்துல வலிமையான அமைப்பில் 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். 10ஆம் இடத்துல தான் ராகு இருக்கிறார். 10ஆம் இடத்துல இருக்கிற ராகு தொழிலில் கொஞ்சம் சங்கடங்களை கொடுப்பார் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் இந்த கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா, லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி வருடம் முழுவதும் நீடிப்பதாலும், ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு சனி லாபத்திலிருந்து குருவின் பார்வையில், உச்சகுருவின் பார்வையில் வர்றதுனால முதல் 5 மாதம் சுமாராக இருந்தாலும் கூட ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே பின்னால் வரக்கூடிய 5 மாதங்கள் மிகப்பெரிய நல்ல பலன்களை தரக்கூடிய அமைப்பில் தாங்க கண்டிப்பாக இருக்குது. எதுலேயும் ஒரு தொட்டது தொடங்கக்கூடிய நல்ல வருடமாக இந்த வருடம் அப்படியே இருக்கும். இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் இப்போ முதல் 5 மாதங்கள்லேயே பண வரவுகளில் ரொம்ப பெரிய அளவில் நல்லாயிருக்கும். தனம் வாக்கு குடும்பஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார். அவர் 5 மாதங்களுக்கு அங்கேயே நிலை கொண்டிருப்பார். அதற்கு பிறகு 3ஆம் இடத்திற்கு வந்தாலும் அதற்கு பிறகு அதிசாரத்தில் 4ஆம் இடத்திற்கு வருவார். குரு பகவானுடைய சஞ்சாரம் இந்த வருஷம் முழுக்க முன்பின்னாகவே வந்துகிட்டு இருக்கும். இந்த வருஷம் 3 ராசிக்கு அவர் போறார். மிதனத்தில் இருப்பார், கடகத்தில் இருப்பார், சிம்மத்தில் இருப்பார். இந்த மாதிரி 3 ராசியை பார்க்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. ஆனாலும் பெரிய அளவில் ரிஷபராசிக்காரர்களுக்கு சோதனை இருக்காது. குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். குடும்ப நல கோர்ட்டுகள், வழக்கு சார்ந்த விஷயங்கள்லாம் உங்கள் பக்கம் சாதகமாக நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. இளைய பருவத்தினருக்கு ஒரு பொற்காலம். வேலை, படிப்பு, தொழில், வியாபாரம், என்ன படிக்கணுன்றதுல ஒரு தெளிவுகள் இருக்கும். ஒரு தீர்மானமாக குழப்பம் இல்லாமல் ஒரு முடிவுகள் எடுக்க முடியும். மேற்படிப்புக்கு என்ன படிக்கணும், ஏது படிக்கணுன்ற அமைப்புகள் உண்டு. ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து குரு பயிற்சி நடக்கும்போது பாக்கியஸ்தானம் வலுப்பெறுகிறது. பாக்கியஸ்தானம் வலுப்பெறுவதன் மூலமாக பிள்ளை இல்லாதவர்கள் புத்திர பாக்கியத்தை அடையக்கூடிய தன்மைகள் வலிமையாக இருக்கின்றன. சிலருக்கு சொந்த ஊரை விட்டு வெளியே போகக்கூடிய தன்மைகள் வரும். சொந்த ஒரு மாவட்டத்தை மட்டும் மாவட்டம் தாண்டது, மாநிலம் விட்டு மாநிலம் தாண்டக்கூடிய தன்மைகள், அதன் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள்னு பெரும்பகுதி நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு தாங்க ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இருக்குது. ரிஷபராசிக்கார சகோதரிகளுக்கு நல்ல விதமான அமைப்புகள் கண்டிப்பாக உருவாகும். இதுவரைக்கும் கணவருடைய பொருளாதார முன்னேற்றம் மற்றும் ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு இந்த வருஷத்தில் குடும்பம் நல்ல பொருளாதார முன்னேற்றத்தோடு இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கைகள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. 5ஆம் இடம் வலிமையாகவே இருக்கிறது. வருடத்தின் ஆரம்பத்திலேயே செவ்வாய் மிகப்பெரிய அளவில் நல்லா இருக்கிறாரு. சகோதர ஒற்றுமைகள் இப்போது ரொம்ப நல்லா இருக்கும். அம்மாவையும் சகோதரர்களையும் பெரிய அளவில் பார்க்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள் ரிஷபராசிக்காரர்கள். இது போன்ற ஒரு நல்ல குணங்களை உடைய ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே குடும்பம் ஜாயிண்டாக இருக்கக்கூடிய தன்மை, பிரிந்த குடும்பம் இணையக்கூடிய அமைப்பு, மனைவிக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கல, மனைவிக்கு வேலை கிடைக்கல, இந்த மாதிரியாக இருக்கிறவங்களுக்கு அந்த வேலை கிடைக்கிறது அல்லது டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது. கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், குழந்தை ஒரு பக்கம்னு தெரிந்தவர்கள் எல்லாருக்குமே குடும்பம் ஒன்றிணையக்கூடிய நல்ல வருடமாக அமைந்திருக்கிறது 2026 ஆங்கில புத்தாண்டு.
மிதுனம். மிதன ராசிக்காரர்களுக்கு ராஜயோக வருஷம் இந்த வருஷம். ஜூன் மாதம் 2ஆம் இடத்துல வலிமையான இடத்துல குரு பகவான் வர்றார். பெரிய அளவில் நன்மைகளை செய்யக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. ஏற்கனவே 3ஆம் இடத்துல கேது வந்து உங்களுக்கு இருக்கிறது எல்லா அமைப்புகள்லையும் ஒரு உயர்தர அறிமுகங்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒன்று. 3ஆம் இடம் வலிமையாக இருந்துட்டாலே தைரியம், தன்னம்பிக்கையெல்லாம் பெரிய அளவில் கை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஒரு அஷ்டமச்சனி காலத்தில் பெரிய அளவில் கஷ்டப்பட்டீங்க பாருங்க, அந்த கஷ்டம்லாம் இப்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்காது. குறிப்பாக சொல்லப்போனால் பெண்களுக்கு பணியே கிடைக்காத நிலைமை, வேலையே சரியாக கிடைக்கல. அரசு வேலையை எதிர்பார்த்து பெரிய அளவில் 1 மார்க் 1/2 மார்க்கில் போயிடுச்சு. இவங்க எல்லாருக்கும் இந்த வருஷத்தில் ஒரு நல்ல தீர்வு, நல்ல விடை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக மிதன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உண்டு. முதல்ல சொல்லக்கூடியது 2ஆம் இடத்துல ஜூன் மாதம் வருகிறார். ஜூன் மாதம் 2ஆம் தேதி குருப்பெயர்ச்சியின் மூலமாக இப்பொழுது ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் 2ஆம் இடத்திற்கு உச்ச நிலைமைக்கு வருவது என்பது தனம், வாக்கு, குடும்பம் ஆகிய 3 அமைப்புகளையும் பெரிய அளவில் வலிமையாக சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. என்ன நடக்கும்? கல்யாணம் ஆகாதவர்கள் எல்லாருக்குமே திருமணம் ஆகக்கூடிய அமைப்பு, இன்னார்தான் கணவன் மனைவி என்பதை அடையாளப்படுத்தக்கூடிய அமைப்பு. காதல் செய்யக்கூடியவர்கள், காதலிச்ச அஷ்டமச்சனியில் ஒரு லவ் ஃப்ளாப் ஆகி போச்சு, போன வருஷம் ஒருத்தர் திடீர்னு அறிமுகமானாங்க, நல்லவராக இருக்கிறாங்க, ஏற்கனவே பிரேக்கப் போன காதலுக்கு இது வந்து ஒரு புதிய உறவாக, புதிய காதலாக அமைஞ்சது. ஆனால் அப்பா அம்மா ஒத்துக்க மாட்டேன்றாங்க. அதுதான் அப்படி இருந்தது, இப்படி இருந்தது, இதை நான் ஒத்துக்க மாட்டேன் என்கின்ற மாதிரியாக பெற்றோர்களிடம் காதலுக்கு சம்மதத்தை அப்படியே ஒரு மாதிரியாக ஏங்கி கொண்டிருக்கின்ற, அலைந்து கொண்டிருக்கின்ற மிதுன ராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம், மே மாதத்திலேயே பெற்றோர்களோட அனுமதி கிடைச்சி அதற்கு பிறகு திருமணம் அமைப்புகள் உருவாகக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த வருஷம் கண்டிப்பாக ஒரு பெரிய அளவில் நல்லாவே இருக்குங்க. ஒரு முன்னேற்றத்திற்கான அடையாளங்கள் இருக்கும். முன்னேற்றம் தெளிவாக தெரியக்கூடிய தன்மைகள் உண்டு பெரிய அளவில். இது வரைக்கும் அஷ்டமச்சனியில் கஷ்டப்பட்டு போன வருஷமும் நல்லா இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே இந்த வருஷத்துலேருந்து நல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. 40 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வேலை, தொழில், வியாபாரம் போன்ற அமைப்புகள் ஸ்டாண்டர்டாக இருக்கும். 8ஆம் இடம் இப்போது சுபத்துவத்தை அடைய போகிறதுனால வெளி மாநிலத்தில் போய் படிக்கணும், வெளி மாநிலத்தில் போய் வேலை செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே அதற்கான அனுமதிகள் மார்ச் மாதத்திற்கு பிறகு கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. இரும்பு சார்ந்த தொழில்கள், கற்கள் சார்ந்த தொழில்கள், கிளீனிங் சார்ந்த தொழில்கள், திரவம், நீச்சல் திரவம்னு சொல்லப்படக்கூடிய குடிக்கக்கூடாத திரவங்கள் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டு இருக்கக்கூடிய அத்தனை மிதன ராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய மேன்மைகள் இருக்கும். தொழில் முனைவோர்கள் எல்லாருக்குமே புது ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய தன்மை உண்டு. வியாபார பெருமக்களுக்கு சொல்லவே வேண்டாம், பெரிய அளவில் தான் கஷ்ட நஷ்டங்கள் வரவே வராது. இதுக்கடுத்து வரக்கூடிய ஒரு 4-5 வருஷம் உண்மையிலே உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். அடுத்து சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு 11ஆம் இடத்துல லாபத்தில் வரப்போகிறார். ஆக நிறைவாக இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறது 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு அனைத்து மிதன ராசிக்காரர்களுக்கும்.